செய்தியை பார்த்து வருகிறோம். தீவிர புயலாக வலுவடைந்த மோந்தா புயலின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர புயலானது கடந்த 6 மணி நேரத்திற்கு முன்பாக எல்லாம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆந்திர பிரதேச கடலோர பகுதியை நோக்கி மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது அதனுடைய வேகம் சற்று குறைந்திருக்கிறது. 2 கிலோமீட்டர் வேகம் குறைந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நகர்வு மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த தீவிர புயலினுடைய நகர்வு வேகம் குறையும் பொழுது அதனுடைய திசையிலையும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் உன்னிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். தீவிர புயல் மெல்ல கரையை நெருங்க நெருங்க காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய வேகம் இருக்கக்கூடும் என்பதையும் சடையாண்டி இணைப்பில் இருங்க தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தீவிர புயலாக வலுவடைந்திருந்தாலும் அதனுடைய நகரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இதனால இப்ப மழை அப்படிங்கிறது ஆந்திரா பகுதியில குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல மழை குறைய போறது கிடையாது. மச்சிலிப்பட்டினம் மற்றும் அதுக்கு அருகே உள்ள பகுதிகள் எல்லாம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ புயல் எங்க கரையை கிடைக்கிறதோ அதோட தென்பகுதிகள் தென்மேற்கு பகுதியில நமக்கு கனமழை இருக்கிறத எதிர்பார்க்கிறோம். புயலோட இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா அது கரையை கடக்கிறதுக்கு வலுவிழந்து தான் கரைக்கப்படுது. இப்ப தீவிர புயலாக மாறினாலும் அது கரையை கடக்கும் போது ஒரு மார்ஜினல் சைக்ளோன், ஒரு புயலாக தான் கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ காற்றோட வேகம் அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு மெயினா மழை தான். அந்த மழையை அந்த மச்சிலிப்பட்டினம் இருக்கிற ஏரியா சுத்தி இருக்கிற பகுதிகள், அதாவது கரையை கடக்கும் காக்கிநாடா அருகே கரையை கடக்க போகிறது என்றால் அதோட தென்மேற்கு பகுதிகளில் கனமழை, மிக கனமழை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு பிரதீப் ஜான், அதே மாதிரி இது முன்னாடி நகர்ந்துட்டு இருந்த வேகத்தை பொறுத்து இன்றையோட சென்னையில மிதமான மழை அப்படிங்கிறது மழை குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதனுடைய வேகம் குறைஞ்சதுனால மீண்டும் சென்னையில இப்போ அடுத்து எத்தனை நாட்களுக்கு மழை தொடரலாம் என எதிர்பார்க்கலாம்? இல்ல இது இன்னைக்கு காலை ஒரு 10, 11, 12 மணிக்குள்ளார நீங்க பாத்தீங்கன்னா இறக்குற இடத்தை பொறுத்து தென் சென்னையில முதல்ல மழை குறையும். மேபி அதுக்கப்புறம் வட சென்னை பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போக போக ஒரு 10, 12 மணி பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மிதமான மழையானது அப்படியே படிப்படியாக குறைந்து மத்தியானத்துக்கு மேல் கம்ப்ளீட்டாக நமக்கு மழை நீண்டும். மத்தியானத்துக்கு மேல நமக்கு மழை இருக்காது. ஈவன் சாரல் மழை அந்த மாதிரி ட்ரிசல்ஸ் இருக்குமே தவிர இந்த மிதமான பெய்ற மழை கூட நமக்கு மத்தியானத்துக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக நம்ம பாக்குறோம். இது கரையை கடக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதும் இதை பொறுத்து மாறுமா திரு பிரதீப் ஜான்? இல்லங்க, கரை நமக்கு அதே காக்கிநாடா அருகே மச்சிலி மட்டும் அந்த காக்கிநாடாக்கு அருகே தான் நம்ம கரையை கடக்க போகிறது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நம்ம இல்லை. ஸோ அது இங்கேதான் கிடைக்க போகுது. மேபி இந்த நீங்க ஸ்லோ சொன்னனால நம்ம கடந்த சில நாட்களாவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த கரையை கொட்டி வந்த பிறகு அந்த ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ், நீங்க பெங்கல் புயல் கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம். அது கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட நார்மலா ஒரு புயல் கரையை கடக்குதுன்றது ஒரு சின்ன நம்ம ரயில்வே கிராசிங் இல்ல ரோட் கிராசிங் மாதிரி கிடையாது. அது ஒரு ப்ராசஸ், ஒரு முன்பகுதி பின்பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணில இருந்து 3 மணி நேரம் நம்ம ஒரு ஆவரேஜ் நம்ம சொல்லலாம் அந்த கரையை கடக்கிற ப்ராசஸ். பட் நமக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ மூவிங் சைக்ளோன், லேண்ட் கிட்ட வந்தோம்னா மெதுவாக நகர்ந்து செல்ற சைக்ளோன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதனாலே நமக்கு நிறைய மழை நமக்கு பாண்டிச்சேரியில பெங்கல் கரையை கடக்கும் போது 500 மில்லிமீட்டர் மழை பதிவானதை பார்த்தோம். ஸோ இந்த புயலும் கரையை கடக்கும் போது வலுவிழந்த நிலையில் தான். அதாவது காத்து, பெரிய காத்து விஷயம் கிடையாது. மழை அந்த ஸ்லோவாக அந்த நேரத்தில் கரையை கடந்தால் அந்த மழையானது அதிகபட்சமான மழை நமக்கு அந்த பகுதியில விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். பர்டிகுலரா மச்சிலிப்பட்டினம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், தென்மேற்கு பகுதியான புயல் கரை கிடைக்கிறார்கள் நமக்கு அதிகம் கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல மழையே நிறைய இடத்துல பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை நமக்கு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட், சென்னைகளெல்லாம் போக போக அப்படியே அந்த மிதமான சாரல் மழை அப்படியே தொடரும் மத்தியானம் வரைக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் படிப்படியாக ஆந்திரா உள்ள பகுதிக்கு மாலை வரைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு படிப்படியாக மத்தியானத்துக்கு மேல குறைந்துவிடும். கன்னியாகுமரி மாவட்டம் எப்பயுமே ஆந்திரா பக்கத்துல புயல் கடக்கும் போது அது ஈர்ப்பு புல் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். நேத்திக்கும் நம்ம பார்த்திருப்போம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மழை பெய்ததை பார்த்தோம். இன்றும் பாத்தீங்கன்னா இந்த வால்பாறை,
கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதாவது இங்க இந்த கரையை கடக்கும் போது அந்த மேற்கு திசையில இருந்து அது காற்று ஈர்க்கும். ஸோ அதனால அந்த இடத்துல கேரளா மற்றும் இங்கேயும் தென் கேரளா, பர்டிகுலரா தென் கேரளா, நம்ம கன்னியாகுமரி, வால்பாறை போன்ற பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். நன்றி திரு பிரதீப் ஜான், எங்களுடைய இணைப்பில் வந்து மோந்தா புயல் தொடர்பான நிலவரங்களை பகிர்ந்தமைக்கு.